ஹாய், வெல்கம் டு பிரியா மைத்திலி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம மீன் பார்க்கலாம், என்னென்ன மீன் இருக்குன்னுட்டு. பாருங்கள், எறா இருக்குது. நம்ம வாங்கினது குழம்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க மத்தி மீன் வாங்கி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்களே. பாருங்கள், சீரகம், வெந்தயம், சின்ன வெங்காயம், தக்காளி, மீன் குழம்புக்கு தேவையானது எல்லாமே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கூட பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கோம். புளி நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே நம்ம ஊற வச்சுருந்தோங்க. அப்போ தான் நமக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது கூடவே தக்காளியும் சேர்த்து நம்ம கரைச்சோன்னா புளிப்பு கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அது நல்லா கரைச்சிக்கலாம். அடுத்து மிளகாத்தூளுங்க. நம்ம புளி கரைச்சோம் இல்லையா, அந்த புளி தண்ணியோடு சேர்த்தே நம்ம தக்காளி, அப்புறம் மசாலா ஐட்டம்ஸு எல்லாமே நம்ம சேர்த்துக்கிறோம். மல்லித்தூள், மிளகாத்தூள் இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்துக்கிட்டு உப்பு போட்டு கரைச்சிக்கணும். அடுப்பு பற்ற வச்சிடலாமா? கடாயில் நீங்கள் எப்படி மீன் குழம்பு தாளிப்பீங்களோ அதே மாதிரி தான். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். அதனால் நம்ம நல்லெண்ணெயே ஊற்றிக்கலாங்க. கடுகு, வெந்தயம், சீரகம் இது எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடணுங்க. சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கணுங்க. பச்சை மிளகா, வெங்காயம், நல்லா பொன்னிறமாக வதக்கணும். கொத்தமல்லியை போட்டுடணுங்க. அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளி தண்ணி, மசாலாவோடு சேர்த்து அதை அப்படியே இதில் சேர்த்துடணுங்க. நல்லா கொதித்த பிறகு மீனை போடணுங்க. மத்தி மீன்லாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. குழம்பு நல்லா கொதித்த பிறகு நம்ம போட்டோன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே ஆஃப் பண்ணிடணுங்க. ரெடி ஆயிடுச்சுங்க, சாப்பிட்லாமா? ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகேங்க, இப்போ தாங்க சாட்டிஸ்ஃபைடு. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.